சார் நான் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணன் வட்டம் பாளையங்கோட்டம் சார். என் பேர் சரவணன் சார். என் பையன் மட்டும் நாங்கள் மருத்துவம் படிக்க ரஷ்யாவுக்கு அனுப்பிச்சோம் சார். ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் சார் நாங்கள் 2 ஏக்கர் நிலத்தை விற்று என் பையனுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சோம் சார். இடையில அங்கே போயிட்டு பசங்க ரஷ்யா மாணவர் 3 பேர், என் பசங்க 2 பேர், அங்கே இன்னொரு இந்திய மாணவர்கள்லாம் ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க சார். இந்த 1 மாதம் லீவில் வந்து பசங்க அந்த ரஷ்ய மாணவர்கள் உங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி சார் உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க வாங்கன்னு சொல்லி இட்டுட்டு போனாங்க சார். ஃபுட்டு டெலிவரியில் அந்த ரஷ்ய நாட்டு தடப்பட்ட பொருளை ஏதோ வச்சு பசங்களை அரெஸ்ட் பண்ணி அந்த நாட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க சார். அந்த கேஸ்லேருந்து அந்த ரஷ்ய மாணவர்கள் தப்பிச்சிட்டாங்க சார். இந்த 2 மாணவர் மேலே பையை சுமத்தி 2 வருஷமா ஜெயிலில் கைதியாக தான் வச்சுருந்தாங்க சார். நாங்களும் வக்கீலை வச்சு எல்லாத்தையும் வாதாடி பார்த்தோம் சார். எங்களால் முடியல. முதல்வருக்கு மனு கொடுத்தோம், பிரதமருக்கு மனு கொடுத்தோம், எல்லா அதிகாரிக்கும் மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்து மனு கொடுத்தோம் சார். 2 வருஷமா எங்களால் போராடி இனிமேல் எங்கள்கிட்ட சக்தி இல்லை சார், வழி தெரியல சார். அதனால இந்த மீடியா மூலமா எங்களுக்கு வழி கிடைக்கணும் வந்திருக்கேன் சார். என் புள்ள இப்போ வந்து வார்க்கிட்டு போறப்போ என்னை வந்து ரஷ்யா போருக்கு இட்டுட்டு போறாங்க, உக்ரைன் போருக்கு இட்டுட்டு போறேன்னு 1 மாசமா என்ன காப்பாத்துங்க சொன்னாங்க சார். அதை நாங்க எம்பசில போய் சொன்னோம் சார். என் புள்ள இது மாதிரி ரஷ்யாவுக்கு போருக்கு கூப்பிடுறாங்களா சார், அதை போய் எம்பசில நாங்க டீம் அனுப்புறோம், எம்பசில டீம் அனுப்புறோம், போய் பார்த்துட்டு வர சொல்றேன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லுவாங்க சார். ஆனா அங்க டீம் அனுப்ப மாட்டாங்க, ஒன்னும் அனுப்ப மாட்டாங்க சார். என் பையன் திரும்ப யாருமே இங்க வரலப்பா, என்ன நீங்க இந்த போருக்கு அனுப்பிச்சா உயிரோட பார்க்க முடியாதுப்பான்னு சொல்லுவான் சார். அப்பப்ப நாங்க அதை அப்படியே எம்பசிட்ட திரும்ப போன் பண்ணி சொல்லுவோம் சார். எல்லாரும் இதை சொல்லி திரும்ப லாஸ்டா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு போன் எங்களுக்கு மெசேஜ், ஆடியோ மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சான் சார். அப்பா என்ன உக்ரைன் போருக்கு வண்டியில ஏத்திட்டாங்கப்பா, இதுக்கு மேல நீங்க என்ன உயிரோட பார்க்க முடியாதுப்பா, என்ன உக்ரைன் போருக்கு ஏத்திட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு ஏறா சார். அதுக்கப்புறம் என் பையன் எந்த தகவலும் இல்லை சார். என் பையன் உயிரோட இருக்கான்னு தெரியல சார். எந்த அரசு எங்களுக்கு இது என்னன்னு காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க சார். நாங்க உயிரோட தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழி இல்ல சார். எங்க புள்ளைய காப்பாத்தி கொடுங்க. எங்க ஊரே 1 வாரமா எங்க ஊரே சோகத்துல இருக்கு சார். 1 மாசமா எங்க ஊரே சோகத்துல இருக்கு சார்.